ஆண்டியா? ஆமா. நீ யாருமா? நான் எட்ட வீட்ல இருக்கேன். ஆஹா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அடே அப்பா, நீ பெரிய மனுஷி, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? வா 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 வா. உட்காரலாமா? ரொம்ப அழகா பேசுறியே. உன் பேர் என்னம்மா? எனக்கு 2 பேரு. அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. சட்டப்படி தப்பு. எது? பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. ஆமா, உன்னை உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து சாரதான்னு கூப்பிடுவாங்க. அட, என் பேர் கூட சாரதாதா? உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா? ஏன்? அது டாடி தான் பேர் வச்சாங்க, ஆனாலும் கூப்பிட மாட்டாங்க. சட்டப்படி தப்பு. எது? சட்டத்தை போடுறவனே அதை மீறுற மாதிரி பேரு வச்சவனே அதை கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் உங்க அப்பா உன்னை சாதாரண கூப்பிடல? தெரியலையே, எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். இது பாரு. Thank you ஆண்டி. உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா? நிறைய இருக்கே. நீ அப்ப வேணா வந்து விளையாடலாம். Thank you ஆண்டி. ஏண்டி இன்னும் தூங்கல? எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ வந்து என்ன சாரதான்னு கூப்பிடுற, அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு. ஏன்? எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான். ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது? பொருத்தம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்களே, அதான் பிடிக்கிறது இல்ல. ஏன் பொருத்தம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்க? எல்லாம் என்னோட விதி. விதினா என்ன? நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நீ என்ன நினைச்ச? நான் என்ன நினைச்சேன்? பெரிய ஆபீசரா, அழகா இருக்கிறவனா, ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் என் தலை விதி. உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன். எங்க அப்பனை தான் சொல்றேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத. எல்லா அயோக்கிய பசங்க, கௌரவம் பாக்குறவனுங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல இருப்பாருங்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா படி. பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா, சொத்துள்ளவனா, நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரம் அவங்கிட்ட போய், யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு கேளு. மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து. என்னடா சொல்றது? என்னம்மா, அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா. தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரதான் பேர் வச்சீங்க. ஆமா. பின்ன ஏன் கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உங்க கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு தருவியா? பழைய மிஷின் ஆச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். குயின்ஸ்லியா? நோ. பிக்ஸ்லியா? நோ. கிரீன்லாண்ட்லியா? நோ. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாம் அவர்கிட்ட ட்ரெஸ் தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்க எல்லாம் யாரை நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த ட்ரெஸ் தச்சார். என்னடி சொல்ற? இது பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க.
என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தைச்சாரு? நம்ப முடியல. இவரா? போய் சொல்லாம சொல்லு, இந்த Dress இவரா தைச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த Dress தைச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த Dress தைச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்துங்க. என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ அது நம்பிக்கை வரா? ஆர்டர்ஸ்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அண்ணே, கொஞ்சம் கால் எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்னடி வக்காலத்து வாங்குற? அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா ஐயோ, டாக்ஸி! இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு கால் தேஞ்சு போச்சு. வேண்டாயா, இது அக்கிரமையா? ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே. மருது, மருது, என்ன பாச்சு? அண்ணே, என்னடாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா, இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பியா? ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு.
இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவன். எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும். Never forget this help. என்னமோ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம்.